ஹே Hey guys, காய்ஸ் welcome வெல்கம் அண்ட் back பேக் to டு our அவர் channel. சேனல். அம்மா பொண்ணு லவ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலா என்ன வீடியோ அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா ஆனா இருக்கோம். தினமே லைவ்ல பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ்ல பார்க்குறீங்க. ஆமா, அதனால இருந்தாலும் பிரச்சனை இல்ல. கேட்டுக்கிறோம். ஆமா. எதுவும் நம்ம வீடியோ அப்படின்றது ஒண்ணும் பெருசா போஸ்ட் பண்ணல. ஏன்னா ரொம்ப ஒர்க் பிஸி போயிட்டு இருக்கறனால போட முடியல ஆக்சுவலி. ஓகே. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க பாப்பாவுடைய மார்க். எங்களுக்கே தெரியலங்க இன்னும். அதான் உண்மையான ரீசன். ஏன்னா மார்க் வந்து 20 தான் வரும்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட். ஆனா இப்ப 20 வருதா? இல்ல எப்ப வருது அப்படிங்கிறதே தெரியல. எப்ப வரும் பாப்பா? ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு? நோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் விட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் நாங்க. என்ன மார்க்குன்னு எனக்கு தெரியாம எனக்கு அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் சீக்கிரம் விட்டுட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் எஸ். பண்றாங்க. ஸோ அதனால இன்னும் ரிசல்ட் வரலங்க. என்ன மார்க் எடுப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்றது சும்மா? நோ ஐடியா. எனக்கு என்ன தெரியுமோ எல்லாமே எழுதியிருக்கேன். மேக்ஸ் மட்டும் எனக்கு டஃப்பாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலு. ஸோ எனக்கு என்ன தெரியுமோ அதை எழுதியிருக்கேன். வர மார்க் வரும், அவ்வளோதான். வர மார்க் ஒரு 350 வருமா தீக்ஷுமா? ஆ பாஸ் எல்லாம் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிடுவேன். ஆனால் ஓகே. என்ன மார்க் வரும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு 350 வருமா தீக்ஷு? அதெல்லாம் ஓகேங்க. ஒரு 350 வரும்னு வச்சுக்கலாங்க நம்ம மார்க்கு. ஓகே எங்களுக்கு. ஸோ அதே மாரி நெறைய பேர் கேட்குறீங்க. நெக்ஸ்ட் என்ன குரூப் எடுக்க போறாங்க பாப்பா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன குரூப் பாப்பா எடுக்க போற? ஆக்சுவலாக என்னோட பிளான் வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் தான் எல்லோரும் குரூப்புன்ற தாட்டுக்கே வருவாங்க. நான் 9th வந்ததுக்கப்புறம் தான் குரூப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்னா இப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ அப்பத்துலேருந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு என்ன சிக்ஸ்த்துலேருந்து சிக்ஸ்த்துலேருந்து ஆக்டிங்குள்ளே வர ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட ஆம்பிஷன் வந்துட்டு ஐஏஎஸ். எனக்கு ஐஏஎஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆக்சுவலாக ஏன் அப்படி வந்ததுன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு போலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் திக்ஷு, கெத்தாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வரும்போதெல்லாம் உனக்குன்னு ஒரு கார் கொடுத்துருவாங்க, உனக்குன்னு ஒரு ஒரு தனி மரியாதை இருக்கும். ஸோ அப்படி இருக்கமோ உனக்கு தனி மரியாதைன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து சொல்லும் போது அம்மாவுக்கு அப்போ அது பிடிக்கும் போல். ஸோ அம்மாக்காக அது ஆகலான்னு சொல்லி மைண்டு ஃபிக்ஸ் ஆனது. அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு அப்பத்துலேருந்தே ஆசை. ஸோ அதுக்கப்புறம் நான் அது என்ன படிப்பாங்க அப்படிலாம் நான் எதுவும் யோசிக்கல. 9th வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு எந்த குரூப் எடுத்தால் ஐஏஎஸ்க்கு படிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி சர்ச் பண்ணும்போது காமர்ஸ் எடுத்தால் அதுக்குன்னு கிடையாது. ஆக்சுவலாக காமர்ஸ் என்ன அப்படின்னா, அது வந்துட்டு நார்மலாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அதை படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா ஐயூபிஎஸ் சம்திங் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதணும்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அதை சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து பிஸ்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எங்கள் அம்மா பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கும் அந்த பிஸ்னஸ்ன்ற ஆர்வம் எனக்கும் ஏற ஆரம்பிச்சது. எங்கள் அம்மா பண்ணுறதை பார்த்து நல்லா இருக்கே, அதான் சொல்லுவாங்கல்ல குழந்தைங்களாம் அம்மாவை பார்த்து தான் வளருவாங்கன்ட்டு. அது மாதிரி எங்கள் அம்மா பண்ணும்பொழுது நல்லா இருக்கே, நான் வந்து பிஸ்னஸ் விமன் ஃப்யூச்சரில் ஆனேன் அப்படின்னா எங்கள் அம்மா தான் அதுக்கு காரணம். அதனால் வந்துட்டு காமர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் ரீதியாக லைக் கவர்மெண்ட் சைடும் போகலாம், கவர்மெண்ட் ஜாபும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேங்க் சைடு அது மாதிரிலாம் லைக் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ்ஸு தென் சிஏ பண்ணலாம் எக்ஸாம். அது மாதிரி நிறைய சொன்னாங்க. எனக்கு ரொம்ப காமர்ஸ் குரூப் எடுக்கணும்னு ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆனது காரணம் 2 இதுதான். ஃபஸ்ட்டு ஐஏஎஸ், நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ்ஸு. ஸோ என்னோடய பிளான் என்னென்னா காமர்ஸ் எடுக்கணும், எடுத்து அதுக்கான சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கணும், ஐஏஎஸ்க்கு எக்ஸாம் எழுதுவேன். ஒருவேளை லக் இருந்து ஓகே ஆச்சுன்னா ஓகே ஐஏஎஸ்க்கு போயிடலாம். அப்படி இல்லையா பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸ் கூடவே ஆக்டிங் இருக்குது. ஸோ எல்லா வகையிலும் எங்கள் அம்மா வந்து எனக்கு அங்கங்கே வந்து உனக்கு ஃப்யூச்சரில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் நீ என்ன படிக்காமல் முட்டாள கூட பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு ஃப்யூச்சரில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு மார்க் வந்துட்டு இவ்வளோ பேஸ் பண்ணாதான் இவ்வளோ எடுப்பாங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் எடுக்க போகிறது காமர்ஸ் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ காமர்ஸ்க்கும் மார்க்குக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் என்னோட ஆசை நல்ல மார்க் எடுக்கணும். ஏன்னா கேட்கும்பொழுது நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு. நல்ல மார்க் தீக்ஷு. அதான் கேட்கும்பொழுது நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன், நான் படிக்காத பொண்ணு கிடையாது, படிக்கிற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக நல்ல மார்க் எடுக்கணும். ஆனால் காமர்ஸ்க்கு எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லுவாங்க. காமர்ஸ்க்கு எவ்வளோ இருந்தாலும் ஆனால் இருக்கிறதுலே டஃப்பான சப்ஜெக்ட் காமர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் கம்மி மார்க் எடுத்தால் காமர்ஸே கிடைக்கலாம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, காமர்ஸ் வந்து என்ன மார்க் எடுத்தாலும் காமர்ஸ் கொடுத்துருவாங்க, ரொம்ப ஈஸி அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில பேர் காமர்ஸ் ரொம்ப டஃப், அதை போய் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து 250 300 எடுத்தாலுமே காமர்ஸ் சீக்கிரமா கொடுத்துருவாங்கன்னுவாங்க.
ஆக்சுவலி உண்மை என்ன அப்டின்னா, எங்க ஸ்கூல்ல லாஸ்ட் இயர் 10த் எக்ஸாம் எழுதுனவங்கள ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாங்கல்ல, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அவங்க காமர்ஸ் குரூப் தான் எடுத்தாங்க உண்மைய ஆ. சொல்லணும்னா. ஸோ ஏன்னா ஸோ காமர்ஸ் வந்து ம். நெறைய வகையில யூஸ் ஆகும். காமர்ஸ் வந்து ஆக்சுவலா குரூப்புக்கும், மார்க்குக்கும் சம்மந்தமே இல்ல. நம்ப அதே மாரி படிப்புக்கும், திறமைக்கும் சம்மந்தமே சம்மந்தமே இல்ல. இல்ல. அது எல்லாத்துக்குமே இப்போதைக்கு நீங்க 10த் மார்க் நம்பலாம் ஆர்வமா இருக்கோமா? ஈவன் நானே 10த் மார்க் ஆர்வமா இருக்கோம். 12த் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மார்க்க பத்திலாம் யோசிக்க போறதே இல்ல. மறந்துருவோம். இந்த மார்க்குக்கும் நம்ம போற காலேஜுக்கும் சம்மந்தம் இருக்காது. எங்க அம்மா படிச்ச படிப்புக்கும், இப்ப செய்ற வேலைக்கும் சம்மந்தமே சம்மந்தமே இல்ல. இல்ல. நான் படிச்சது பிகாம். ஆனா வொர்க் பண்ணது பேங்க்ல வொர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பிபிஓல இருந்து அப்படி இப்படின்னு ஒவ்வொரு எல்லா வகையிலயும் ஒர்க் பண்ணாங்க எல்லா எங்க அம்மா. வகையிலயும் வொர்க் பண்ணிட்டேன். ஒரு டெலிகாலிங்ல ஸ்டார்ட் பண்ணி, ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, ஒரு கஸ்டமர் சர்வீஸ்ல இருந்து, மேனேஜரா இருந்து, டிஎல்லா இருந்து டிஎல்லா இருந்து, அப்புறம் மேனேஜரா இருந்து, எல்லா வகையிலயும் நான் வொர்க் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ என்னோட வொர்க் எல்லா சரௌண்டிங்கிலும் போயிடுச்சு. ஆனா நான் படிச்சது பிகாம். ஆனா இப்ப பாருங்க நான் பிசினஸ் பண்றேன். என்னோட படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா அதுதான் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருந்தா போதும். எனக்கு இந்த மைண்ட் செட் வந்ததுக்கு காரணமே எங்க அம்மா தான். ஆமா. ஆக்சுவலா நான் 10த் ஆரம்பிக்கும்போது தான் ரொம்ப பயந்தேன். 10த் நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ரொம்ப படிக்கணும். பிரஷர் போட்டுப்பாங்க. இப்ப கூட பாருங்க, இப்ப லீவ் விட்டுட்டாங்க. ஏதாவது ஒரு மார்க் அப்படின்றத பத்தி பேசிட்டா போதும். அம்மா அவ்வளோதான் என்ன எனக்கு மார்க் வரும்? மைண்டே ஃபுல்லா டவுன் மைண்ட் ஃபுல்லா ஆயிடுதுங்க. டவுன் ஆயிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துப்பா. என்ன மார்க் வரும்? என்ன வரும்? இது வருமா? அப்புறம் நான் என்ன உட்காந்துப்பா. பேப்பர் எடுத்துப்பா. ஆமா. கொஸ்டின் பேப்பர் எடுத்துப்பா. பென் எடுத்துப்பா. உட்காந்துப்பா. எனக்கு ஏன்னு தெரியல. அது ஒரு ஹேபிட். இப்ப எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டேன்னா, நான் இப்ப சின்ன வயசா இருக்கும்போது பண்ணுவேன். முடிச்சுட்டு வந்தோனே எல்லாத்தோட அது என்ன ஆன்ஸரையுமே நான் சொல்லுவேன். என்ன பண்ணுவான்னா, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டானா, கொஸ்டின் பேப்பர் வச்சுப்பா, பென் வச்சுப்பா, பேப்பர் வச்சுப்பா. இல்ல டிக் பண்ணுவா. ஓகே. ஒரு 5 மார்க் கொஸ்டின் எத்தன எழுதியிருக்கோம்? இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கோமா? இது ஓகே. தப்பு, தப்பு. இது எத்தன மார்க்? இத்தன மார்க். அவளே போட்டுருவா. 100க்கு 80 மார்க் வருமா? அம்மா 100க்கு 60 மார்க் வருமா? அம்மா 100க்கு 95 மார்க் வரும். அவளே சொல்லிடுவா. அவ அதே அப்படி மார்க் சொல்ல தான் மாட்டா. ஆக்சுவலா வருமே. சொல்ல மாட்டா. இது வரும். ஆனா, அது வந்து ஒரு 10, 20 மார்க் கம்மி ஆமா. பண்ணி சொல்லுவா. ஏன்னா வந்து இப்போ நான் வந்து 90க்கு இப்போ நான் வந்துட்டு 100க்குமே எழுதிட்டேன். ஆனா நான் சொல்றது நான் 80க்கு எழுதியிருக்கேம்மா அப்படின்னு ஆ தான் சொல்வேன். ஏன்னா, நம்ம வந்து எல்லாம் பெர்ஃபெக்ட்டா எழுதியிருக்கோமா நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு அந்த டைம்ல என்ன ஆன்சர் தெரியுதோ அத எழுதிருவோம். அதுல இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஃபைனலா செக் பண்ண நம்மளுக்கு டைமும் கிடைக்காது. ஸோ வந்துட்டு அவங்க ஸ்பெல்லிங்ல ஒரு 1/2 மார்க் அப்படி கரெக்ஷன் பண்றவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது 10த் ரிசல்ட்ல. அதனால வந்து இவ என்ன பண்ணுவா, ஒரு 10 மார்க் கம்மி பண்ணி தான் ஆமா. சொல்லுவா. அம்மா மொத்தமா இவ்வளோ வருமா? நான் கேட்கவே மாட்டேன். ஆக்சுவலி நான் வந்து என்ன மார்க் எடுப்ப? இது ஃபுல்லா எழுதிட்டியா? அப்பலாம் நான் கேட்கவே மாட்டேன். பட் 10த்ல மட்டும் தான் நான் அதிகமா கேட்டேன். ஆமா. நல்லா எழுதிட்டியா? ம். நல்லா எழுதிட்டியா? ஏன்னா பப்ளிக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா எல்லாருக்கும் பயம் வரும். 9த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் அவங்ககிட்ட மார்க்குன்னு கேட்டதே கிடையாது பாப்பா கிட்ட. என்ன மார்க் எடுத்த? நல்லா எழுதினியா? இத எழுதினியா? கேட்கவே மாட்டேன். பட் 10த்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுவும் எல்லா எக்ஸாம்க்கும் நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா ஃபுல் ரிவிஷன் தான் வச்சுட்டாங்க. உண்மைய சொல்லணும்னா, காலையில பப்ளிக் தான். 7 மணிக்கு எந்திரிக்கிறோம். நான் காலைல 7 மணிக்கு ரெடி ஆகுறோம், போறோம். காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சா, ஈவினிங் 6:30 வரைக்கும் ஸ்கூல். ஸோ, ஃபுல்லா ஸ்கூல்ல அதே தான் போகும். ஆமா. வீட்டுக்கு வந்தோனே ஃப்ரீயா உட்காந்துருவேன். நான் வீட்ல வந்தோனே பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டியா? இத கேட்கலாம் மாட்டோம். ஜாலியா விளையாடுறது. பப்ளிக் எக்ஸாம் டைம்லலாம் வந்து இவ காலையில எந்திரிச்சு உட்காந்து படிப்பாங்க. நம்ம வராகி அம்மன் விரதம் வேற இருந்தோம். எல்லாம் பண்ணுவாங்க. "நல்லா எழுதினியா? எவ்வளோ மார்க் வரும்?" நாங்கலாம் அதிகமா கேட்கவே மாட்டோம். இப்ப கூட இவ பேப்பர் எடுத்தாலும் என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட்டு சொல்ற ஒரே விஷயம் என்ன சொல்லுவாருன்னா, "எதுக்கும்மா? வேணாம் பாப்பா எடுத்து வைங்க. வர்றது வரட்டும். நீங்க ஏன் போட்டு ப்ரெஷர் பண்ணிக்க?" ஏன்னா குழந்தைகளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, "ஐயய்யோ! மார்க் கம்மியாயிடுமா?" ரொம்ப அப்படியே டிப்ரஷனுக்குள்ள போயிடுவாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்ற விஷயம் அதுதான். நல்லா எழுதிருக்கீங்களா? ஃப்ரீயா விடுங்க. மார்க் வரட்டும். என்ன மார்க் வருதோ அத வச்சு நீங்க குரூப் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இன்னும் அப்படி இல்ல அது இல்ல. எங்க அம்மா மாத்தி சொல்றாங்க. மார்க் வந்து குரூப் டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னீங்களே. இல்ல, இல்ல. ஆஹா. அவங்களோட ஆ. மென்டாலிட்டி அப்படி இல்ல. அதுக்காக நான் நான் சொல்றேன். என்னோட ஒப்பீனியன்லேருந்து உங்களுக்கு சொல்லணும் அப்டின்னா, மார்க்க வச்சு குரூப்ப தயவு டிசைட் செஞ்சு பண்ணாதீங்க. சூஸே பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த இது மேபி நீங்க எடுக்கிற மார்க் வச்சு இந்த குரூப் தான் உங்களுக்கு தருவோம்ன்னு சொன்னாங்கன்னா, அதுலருந்து எது நம்மளுக்கு ஓகேவா இருக்குன்னு வேணா சூஸ் பண்ணுங்க. ஆனா மார்க்குக்கு, குரூப்க்கு கனெக்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா, ஆமா. அப்புறம் நீங்க சூஸ் பண்ணும்போது மார்க்குக்கு ஏத்த மாரி நீங்க குரூப் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, 12த் பப்ளிக். ம். 11த் இப்போ பப்ளிக் இல்ல நம்மளோட லக்ல இல்லன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 12த் இன்னும் சொல்லல. 11த் போனா தான் தெரியும். இல்ல சொல்ட்டாங்க. நம்ம விழுந்துரும். 12த் போயிட்டோம் அப்டின்னா, அப்போ டஃப்பா இருந்துச்சுன்னா, பப்ளிக் கஷ்டமா இருக்கும். ஸோ ஸோ அதனால ஈஸியான வந்து குரூப் செலக்ட் பண்ணி குரூப்ப வந்து நீங்க இது படிச்சா எனக்கு இந்த வேலை கிடைக்கும். இது படிச்சா எனக்கு ம். யூஸ்ஃபுல் அப்படின்னு தெரியுதோ, அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்க்க வச்சு நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். இதுதான் ஆக்சுவலி எல்லாரும் ஆமா. கேட்டுட்டு இருந்ததுக்கு இதுதான் சொல்லிட்டோம். இதான் பதில். என்ன குரூப் எடுக்க போறேன்னு சொன்னீங்க. அவ என்ன மார்க் எடுத்தாலும் நான் காமர்ஸ் என்ன தான். மார்க் எடுத்தாலும் காமர்ஸ் தான் எடுக்க போறேன். காமர்ஸ் எடுத்து எனக்கு என்ன வருமோ ம். படிச்சு பிசினஸ் வுமனாவோ, ஐஏஎஸ் ஆவோ, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அவ ஒரு ஆக்டராவோ வொர்க்கிங் பீப்பிள்.
என்ன ஒர்க்கிங் பீப்புள்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆக்சுவலா அவளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது? ஆர்டிஸ்ட் கார்டு எல்லாமே அவகிட்ட இருக்க ஒரு ஒரு நடிகை அப்படின்றதுக்கான ம். கார்டு எல்லாமே இருக்கு. அவ ஆல்ரெடி வந்து சைல்ட்லேருந்தே ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு. அதையும் தாண்டி பிசினஸ் அப்படிங்கிறதுல எனக்கு சொல்லிக் குடுத்ததே அவ தான். என்ன இப்படி வந்து ஒரு மீடியால உட்காந்து எனக்கு பேசுறதெல்லாம் வரவே வராது எனக்கு ஆக்சுவலி. ஆனா மீடியால உட்காந்து "நீ இப்படி பேசுமா, இத பண்ணுமா, அத செய்யுமா" அப்படின்னு சொல்லிக் குடுத்ததே அவ தான். ஸோ ஒரு மீடியால செய்யுங்கம்மா. ஆமா. என்ன வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவா. வா போன்லாம் கூப்பிட மாட்டா. பாப்பா என்ன எப்பவுமே வீட்லயும் சரி, வெளியயும் சரி வாங்கம்மா, போங்கம்மான்னு தான் கூப்பிடுவா. ஸோ இத செய்யுங்க, அத செய்யுங்க, இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க, இந்த ட்ரெஸ்ஸ நீங்க இது பண்ணுங்க, இந்த ட்ரெஸ்ஸ இப்படி வியூ பண்ணுங்க, ட்ரெஸ் கோட் இப்படி மாத்துங்க, ஹேர் ஸ்டைல் இத பண்ணுங்க சொல்றது எல்லாமே பாப்பா தான் எனக்கு சொல்லுவாங்க. ஸோ அவங்கனால தான் நான் இன்னைக்கு பிசினஸ் பண்றது. ஸோ என்னால சில விஷயம் அவளுக்கு தெரியாத விஷயம் நான் கத்துட்டு இருந்திருப்பேன் இல்லையா? என்கிட்ட சில விஷயம் அவங்க கத்துக்கிறாங்க. ஸோ கண்ணாடி மாரி தாங்க. அம்மா என்ன பண்றாங்களோ அத பார்த்து தான் பிள்ளைங்க வருவாங்க. பிள்ளைங்க என்ன பண்றாங்களோ ஒரு சில விஷயத்த அம்மா கத்துப்பாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலி இதுதான் எங்களோடது. ஸோ உங்களோட அண்ணனோட பதில் என்னன்னு சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, "பாப்பா என்ன மார்க் எடுத்தா அண்ணா அக்செப்ட் பண்ணிப்பாரு. அவ என்ன மார்க் எடுத்தாலும் நாங்க அக்செப்டட் தான். ஒரு பிரச்சனையும் கிடையாது." அதே மாதிரி பாப்பாவோட சீரியல் புது சீரியல் வந்து கம்மிங் மண்டே 12:30க்கு வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. சன் டிவில துளசி சீரியல். அதுல பாப்பாவுடைய பேர் என்னன்றது சீரியல்ல பாருங்க. அது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான் அது ஆக்சுவலி. ராதா. என்ன சர்ப்ரைஸ்? ராதா. அதுல பாப்பாவோட பேரு ராதா. ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சீரியல பாருங்க. பாப்பா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பாருங்க. நெறைய பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. பட் அப்பல்லாம் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு வயசுல அதாவது ஓகே பண்றோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்ப பண்ணும்போது ஒரு ஹேப்பியா பண்றாங்க அவங்க. ஸோ அதுக்காக நீங்க எல்லாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா, அவங்க ஆரம்பத்துல பண்ணும்போது நமக்கு இவ்ளோ ஃபேமிலிஸ் கிடையாது. நாங்க யார்கிட்டயும் ஷேர் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்கல. எங்களுக்குள்ளேயே நாங்க ஷேர் பண்ணிப்போம். நாங்க கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, இப்படியே நாங்க எங்களோட ஃபீலிங்ஸ நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம். பட் எங்களுக்கு இன்னைக்கு இவ்ளோ பேர் இருக்கீங்கன்னும்போது, எங்களோட ஃபீல வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா எங்க ஃபேமிலின்னு இருக்கும்போது, எங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுனாலோ, கெட்டது நடந்தாலோ, வாட்டெவர் எது நடந்தாலும் உங்ககிட்ட சொல்லணுன்றது என்னோட சின்ன ஆசை. ஸோ பாப்பாவுக்கு சீரியல்ல ஆமா. துளசி சுந்தரி சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சீரியல் எங்களுக்கு உடனே எங்களுக்கு வந்துருச்சு. ஆனா நாங்க ஷூட் போயிட்டு இருந்தனால நாங்க சொல்ல முடியாம இருந்தது. டெலிகாஸ்ட் ஆக போகுது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. பாப்பாவுக்கும் நீங்க எல்லாரும் பிளஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மார்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பாப்பா சொல்றது? அப்புறம் அவ்வளோதான். அவ்வளோதான். நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. எல்லா குழந்தைங்களுக்கும் தயவு விஷ் யூ ஆல் செஞ்சு த பெஸ்ட். மார்க்குன்னு லைவ்ல கேட்காதீங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் எனக்கு விஷ் யூ லைவ் ஆல் த பெஸ்ட். ஓகே ஆல் த பெஸ்ட். ஏன்னா மார்க்குக்காக. லைவ்ல நீங்க கேட்கும்போது எனக்கு ஐயோ! மார்க் இருக்குல்ல. நானே ஃப்ரீயா உட்காந்து மார்க் அப்படின்னு வரப்போகுது அப்படின்னு போயிடுறாங்க மைண்ட் மேடமு. போயிடுது. ஸோ ஸோ மார்க் வந்து நீங்களே கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. சொல்லியாச்சு. மார்க் என்ன எப்படி வந்தாலும் 20ஆம் தேதிக்குள்ள இந்த ரிசல்ட் 20க்குள்ள வந்துரும். வந்துரும் இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட் ரிசல்ட். தான் போஸ்ட் பண்ணுவோம். எஸ். ஓகேவா? ஸோ அதுல நீங்க எல்லாரும் மார்க்க எனக்காக பார்த்துக்கோங்க. ப்ரே பண்ணிக்கோங்க. நல்ல மார்க் எடுக்கணும். என்ன மார்க் எடுக்குறாங்க அப்படிங்கிறது, பாப்பா என்ன ரியாக்ஷன் குடுக்குறாங்க, நான் மார்க்க பார்த்து நான் என்ன ரியாக்ஷன் குடுக்க போறேன், எல்லா வீடியோவும் அதில கேப்சர் பண்ணி போட்டுறலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பாய். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆ, அப்பதான் நம்ம லைவ் பார்க்க முடியும். ஆமா. அதுக்காக. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச். பை பை பாய். பாய்.